அனைவருக்குமே வணக்கம். அது சரியா டிசம்பர் 22, 2012 அமெரிக்காவில் இருக்கிற டெக்சாஸ் மாகாணத்தில் இருக்கிற ஜிம் அப்படின்றவருடைய வீடு. இந்த ஜிம் அப்படின்றவருக்கு 52 வயது கிட்ட அந்த சமயத்தில் ஆயிருக்கு. இவர் தன்னுடைய 32வது திருமண நாள் விழாவை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தம்பி சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இன்வைட் பண்ணியிருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் தான் அந்த சொந்தக்காரங்க எல்லாருமே அன்றைய நாள் மாலை 4:30 மணி வாக்கில் ஜிம்முடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஜிம் வீட்டோடைய ஃப்ரண்ட் டோர் லாக் பண்ணப்பட்ட நிலையில் இருந்திருக்கு. மறுபக்கம் கார் கராஜை பார்க்கும்போது அதோடைய டோர் மட்டும் திறந்தபடி இருந்திருக்கு. இதனால வெளியில நின்றபடியே ஜிம்மை கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்போ ஜிம் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே அந்த வீட்டுக்குள்ளே இருந்து வராமலே போகுது. தொடர்ந்து காலிங் பெல் அடிச்சு பார்க்குறாங்க, டோரை தட்டி பார்க்குறாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே அவர்கிட்ட இல்லாததுனால ஜிம்முடைய பிரதரான ஹெர்மன் அப்படின்றவர் அந்த கார் கராஜ் வழியா போயிட்டு அங்கிருந்து லாண்ட்ரி ரூமுக்கு போயிட்டு அதன் வழியா ஃப்ரண்ட் டோருக்கு வந்திருக்காரு. அந்த சமயத்திலையும் மறுபடியும் தன்னுடைய அண்ணனை கூப்பிட்டு பார்க்குறாரு. அப்பவும் ஜிம் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாமலே போகுது. இதனால பதறி போன அந்த ஹெர்மன் உடனடியா அந்த வீட்டுக்குள்ள மெல்லமா நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. வீடு ரொம்பவே அமைதியா இருக்கிற சமயத்துல தான் ஒரு பெண்ணுடைய முணுகல் சத்தம் மட்டும் அவருக்கு தூரத்துல இருந்து கேட்டிருந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவர் எந்த இடத்துல சத்தம் கேட்குதோ அந்த இடத்த நோக்கி மெல்லமா போய்கிட்டு இருந்திருக்காரு. அந்த இடம் ஒரு மாஸ்டர் பெட்ரூமாகவும் இருந்திருக்கு. அந்த மாஸ்டர் பெட்ரூம்ல பார்க்கும்போது யாருமே இல்லாம ரொம்பவே அமைதியா இருந்திருக்கு. அதே சமயம் அந்த மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்கிற ஒரு கபோர்டோடைய டோருக்கு மேல ஒரு சேர் ஒன்று சாய்ந்த நிலையில இருக்கிறத கவனிக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து தான் இந்த முணுகல் சத்தம் கேட்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொண்ட இந்த ஹெர்மன் உடனடியாக அந்த சேரை எடுத்துட்டு டோரை திறந்து பார்க்கும்போது தான் ஜிம்முடைய மனைவியான சாண்ட்ரா அப்படின்றவங்க கைகால்கள்லாம் கட்டப்பட்ட நிலையிலையும் வாயில டேப் ஓட்டின நிலையிலையும் அந்த இடத்துல இருக்கிறத பார்த்துருந்துருக்காங்க. இதை பார்த்ததும் அதிர்ந்து போன அந்த ஹெர்மன் உடனடியாக அவங்கள அந்த கபோர்டில் இருந்து வெளியில எடுக்கிறாரு. அவங்களுடைய கைகால்களில் கட்டப்பட்டிருக்கிற துணியை அவிழ்க்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் அது ரொம்பவே டைட்டாக இருந்ததுனால உடனடியாக கிச்சனுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு கத்தியை எடுத்துட்டு வந்து அவங்களுடைய கையில் கட்டப்பட்டிருக்கிற துணிகள் எல்லாத்தையுமே கழட்டி விட்டுருந்துருக்காரு. அதன் பிறகு தன்னுடைய அண்ணனான ஜிம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேயே தேடும் போது தான் இந்த சாண்ட்ரா எந்த இடத்துல இருந்து கிடந்தாங்களோ அதில் இருந்து சில அடி தூரத்திலேயே இன்னொரு கபோர்டு ஒன்று இருந்திருக்கு. அந்த கபோர்டை இவர் யதார்த்தமாக திறந்து பார்க்கும்போது தான் இவருடைய அண்ணன் உடம்புல எந்தவித துணியுமே இல்லாமல் உடம்புல பல கத்தி குத்து காயத்தோட அந்த இடத்துல இறந்து கிடக்கிறத பார்க்குறாரு. மேற்கொண்டு அவருடைய காலை டெலிஃபோன் உயிரால் கட்டியிருந்திருக்காங்க. கையை ஒரு துணியை கொண்டு கட்டியிருந்திருக்காங்க. அவருடைய நெஞ்சு பகுதியில் ஒரு கயிறு மட்டும் லூஸான நிலையில் கட்டப்பட்டிருந்திருக்கு. மேற்கொண்டு அந்த வீட்டோடைய ஃபர்னிச்சர் கபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல ரத்தக்கரைகள்லாம் படிஞ்சிருக்கிறத பார்த்ததும் பதறிப்போன ஹெர்மன் உடனடியாக வெளியில வந்து இவர்கள் கூட வந்து அவர்களையும் கூப்பிட்டு கொண்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்துருந்துருக்காங்க. அதன் பிறகு 5 மணி வாக்கில் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. போலீஸ் அதிகாரிகளும் கொஞ்ச நேரத்திலே சம்பவ இடத்துக்கும் வந்திருந்திருக்காங்க. அன்னைக்கு ஜிம்மோடைய வீட்டில் என்னதான் நடந்துச்சு, ஜிம்மை இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் கொலை பண்ணுவதற்கு என்ன காரணமாக இருக்கும்? 2012 டெக்சாஸ் முழுக்க ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மர்மமான ஒரு திகிலான ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. நம்ம சேனலில் வர ப்ரெசன்டேஷன் விஷுவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, புதுசாக இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டையும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் செய்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்குமே மிக்க நன்றி. இறந்து போன ஜிம்முடைய உடம்புல மட்டும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்திருக்கு. அவரை யாரோ தாக்க முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் எக்கச்சக்கமான போராட்டங்கள் அந்த நபர்கிட்ட நடத்தின மாதிரியான காயங்கள் தான் அவருடைய உடம்புல ஆங்காங்கே காணப்பட்டிருந்திருக்கு. மேற்கொண்டு கத்தி குத்து காயம் மட்டும் அவருடைய உடம்புல 31 இடங்கள்ல இருந்திருக்கு. தலையிலையும் பயங்கரமாக அடி விழுந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. போலீஸ் அதிகாரிகள் ஜிம்முடைய மனைவியான சாண்ட்ரா கிட்ட கேட்கும்போது அவங்க மதியம் 1 மணிக்கு மேலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு ஞாபகமே இல்லை. அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து முழித்து பார்க்கும்போது தான் என்னுடைய கையில் சில காயங்கள்லாம் இருந்துச்சு. கைகால்கள் எல்லாத்தையுமே கட்டியிருக்காங்க. அதே சமயம் நான் கபோர்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. எப்படியாவது இதில் இருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ போராட்டங்கள்லாம் பண்ணேன். ஆனால் என்னால் முடியல. அதன் பிறகு மயக்கம் அடைந்துட்டேன். நான் கண்ணு முழிச்சதுக்கு பிறகு 15 மணி நேரமாக இந்த கபோர்டுக்குள்ளே தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த சாண்ட்ரா அவர்கள் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட கொடுத்திருந்திருக்காங்க.
தொடர்ந்து சாண்ட்ரா அந்த வீட்டை பார்க்கும்போது பயங்கரமாக எல்லாமே சிதறனபடி கிடந்திருக்கு. முக்கியமாக அவங்களுடைய ஜுவல்லரி பாக்ஸ், அவங்களுடைய டிராயர், அவங்களுடைய பர்ஸ், ஹேண்ட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உடைமைகள் அனைத்துமே திறந்தபடி சிதறன நிலையில் அந்த அறைகளில் கிடந்திருக்கு. அடுத்த கட்டமாக சாண்ட்ரா மற்றும் ஜிம்முக்கு பிறந்த மகளான லிஸ் அப்படின்றவங்களும் அந்த வீட்டுக்கு அந்த சமயத்தில் வந்திருக்காங்க. அவங்க அந்த வீட்டை சுற்றி முற்றி பார்த்ததுல அவங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, அந்த வீட்டில் இருக்கிற மருந்து மாத்திரைகள் மட்டும்தான் காணாமல் போயிருக்கே தவிர மற்றபடி எந்த ஒரு பொருட்களுமே காணாமல் போகலை அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டை சோதனை பண்ணி பார்த்ததுல அந்த வீட்டோடைய பாத் டப்பில் மட்டும் ஒரு ஒயிட் கலர் ஜாக்கெட் ஒன்று இருந்திருக்கு. அந்த வீட்டோடைய கிச்சனில் ரத்தக்கரையோட ஒரு கத்தி ஒன்று கிடச்சிருந்திருக்கு. அந்த கத்தியை பற்றி சாண்ட்ராவுடைய மகள்கிட்ட விசாரித்ததில் இது எங்களுடைய வீட்டில் இருக்கிற கத்தி தான் சார் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. மறுபக்கம் அந்த வீட்டோடைய லாக்கரோடைய ஹேண்டில் ரத்தக்கரை இருந்திருக்கு. அதன் பிறகு அந்த லாக்கரை திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற பொருட்கள் அனைத்துமே அப்படியே தான் இருந்திருக்கு. இதனால் இந்த வீட்டில் திருடணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு இன்டென்ஷனும் அந்த கொலைகாரருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல போலீஸ் அதிகாரிகளுக்கு உறுதியாக ஆரம்பிக்குது. மேற்கொண்டு கபோர்டில் இருந்து மீட்டெடுக்கப்பட்ட சாண்ட்ராவுக்கு தலைவலி மற்றும் மயக்கம் இன்னும் தெரியாததுனால அவங்களுக்கு உண்டான மருத்துவ சேவைகளும் அந்த சமயத்தில் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இறந்து போன ஜிம் அவர்கள் மத்திய அமெரிக்க நாடான குவாட்டமாலா அப்படின்ற ஒரு நாட்டில் தான் பிறந்திருக்காரு. இவருக்கு 3 வயது இருக்கிற சமயத்தில் இவருடைய குடும்பத்தார்கள் அமெரிக்காவில் இருக்கிற டெக்சாஸில் வந்து குடியேறி இருந்திருக்காங்க. அதன் பிறகு இவர் தன்னுடைய வாழ்க்கையை டெக்சாஸ்லேயே தொடங்கி இருந்திருக்காரு. 32 வருடத்திற்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும்போது சாண்ட்ராவை மீட் பண்ணி இருந்திருக்காரு. அங்கே 2 பேருக்குள்ளேயும் காதல் ஏற்பட்டதுக்கு பிறகு 1980களில் திருமணமும் பண்ணி இருந்திருக்காங்க. இறந்து போன இந்த ஜிம் அப்படின்றவர் கம்ப்யூட்டர் புரோகிராமராக இருந்திருக்காரு. மறுபக்கம் சாண்ட்ரா அப்படின்றவங்க மெடிக்கல் மற்றும் கோடிங் பிஸ்னஸில் இருந்திருக்காங்க. இந்த தம்பதியினருக்கு ஒரே ஒரு மகள் தான். அந்த மகளுடைய பேர் தான் எலிசபெத் அப்படின்ற லிஸ். மயக்கம் தெளிந்ததுக்கு பிறகு போலீஸ் அதிகாரிகள் சாண்ட்ராவை விசாரிச்சிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் குடும்பத்தார்களுக்கு ட்ராவல் பண்ணுறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் எனக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. குறிப்பாக வலிப்பு நோய், தைராய்டு, ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால என்னால் நீண்ட நேரமும் ட்ராவல் பண்ண முடியாது. இருந்தாலும் என்னுடைய கணவர் கூட சந்தோஷமாக தான் இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஏன் கடைசியாக கூட டிசம்பர் 22, 2012 வாக்கில் எங்களுடைய 32வது திருமண நாள் விழாவை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய குடும்பத்தார்களை அழைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தோம். அந்த சமயத்திலையும் எங்களுக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லை, சந்தோஷமாக தான் இருந்தோம். வீட்டுக்கு வந்த கையோட ஒயின்ஸ்லாம் ஊற்றி மெழுகுவத்திலாம் ஏற்றுனதுக்கு பிறகு பாத் டப்பில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அந்த சமயத்தில் வீட்டுக்கு வெளியில் ஏதோ நாய்கள் குறைக்கிற மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்டுச்சு. அந்த சமயத்தில் என்னுடைய கணவர், நான் கொஞ்ச நாட்களில் ரிட்டையர் ஆக போகிறேன், நம்ம வாழ்க்கையில் அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போது நாய் குறைக்கிற சத்தமும் கேட்டதுனால என்னுடைய கணவர் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனார். ஆனால் 15 நிமிடம் ஆகியுமே என்னுடைய கணவர் வராததுனால என்னாச்சு, எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனடியாக பாத் டப்பில் இருந்து எழுந்து வெளியில் வந்து பார்த்தேன். அந்த சமயத்தில் எனக்கு பின்னாடி யாரோ வர மாதிரி இருந்துச்சு. நான் திரும்புறதுக்குள்ளேயே என்னுடைய தலையில் அடிச்சிட்டதுனால நான் அதன் பிறகு மயக்கம் அடைஞ்சிட்டேன். என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அதன் பிறகு மயக்கம் தெளிந்ததுமே நான் கபோர்டில் இருக்கிறத உணர்ந்தேன் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் கிட்ட தன்னுடைய வாக்குமூலத்தை இந்த சாண்ட்ரா அவர்கள் தெரிவிக்கிறாங்க. இப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் என்னன்னா, எதனால ஜிம்மை மட்டும் கொலை பண்ணிட்டு இந்த சாண்ட்ராவை உயிரோட விட்டுட்டு போனாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் இந்த வழக்கை சுற்றி தொடர்ந்து அவர்களுக்கு எழுந்துக்கிட்டே இருக்கிறதுனால மறுநாள் மயக்கம் தெளிந்து நல்ல விதமாக ஆனதுக்கு பிறகு இந்த சாண்ட்ராவை தங்களுடைய ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போயிட்டு நிறைய கேள்விகள் எல்லாமே கேட்டிருந்திருக்காங்க. அப்படி சாண்ட்ரா கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் என்னென்ன, அதற்கு சாண்ட்ரா என்னென்னலாம் பதில்கள் சொன்னாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தலாம். போலீஸ் அதிகாரிகள் சாண்ட்ரா கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுடைய ஹஸ்பண்ட் போனதுக்கப்புறம் நீங்கள் அவரை தேடி போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்காக பாத் டப்புக்கு வந்தோம். அந்த சமயத்தில் ஐஸ் கியூப் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக கீழே போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எங்களுடைய நாய் குலைக்கிற சத்தமும் கேட்டது. இதனால் அதை பார்க்குறதுக்காக அவர் கீழே இறங்கி போனார். சரி வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப நேரமாக அவர் வராததுனால நான் அவரை பார்க்குறதுக்காக போனேன். நான் ட்ரெஸ்
ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அவரை தேடி போனேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு ஆல்ரெடி வலிப்பு நோயும் இருக்கிறதுனால அந்த சமயத்தில் எனக்கு வலிப்பு வந்த மாதிரியான ஞாபகங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீட்டில் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்களோ அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரணை பண்ணும்போதும் கூட அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் அவங்க பிசிறு தட்டாமல் சொல்லியிருந்திருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் சாண்ட்ரா கிட்ட உங்களுக்கு அந்த சமயத்தில் வேற எந்த சத்தமும் கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்டபோது வேற எதுவுமே கேட்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எப்படி நாய் குறைக்கிற சத்தம் மட்டும் கிளியராக கேட்டுச்சு அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் அந்த பெண் கிட்ட கேட்கும்போது எங்களுடைய விண்டோ திறந்து இருந்துச்சு, அதனால நாய் குறைக்கிற சத்தம் மட்டும் எங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கொண்டு சாண்ட்ராவுக்கு அந்த சமயத்தில் இன்னொரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் மட்டும் ஞாபகம் வந்ததாக சொல்லியிருந்திருக்காங்க. அது என்னன்னா இவங்களுடைய 32வது திருமண நாளை கொண்டாடுவதற்காக மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்களே, அதன் பிறகு வீட்டுக்கு ரிட்டர்ன் தங்களுடைய காரில் வந்தபோது இவங்களுடைய காரை ரொம்ப நேரமாக ஒரு கார் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்ததாகவும் இவங்களுடைய வீடு இருக்கிற தெருக்கிட்ட வரும்போது இவங்க ரைட் எடுத்துட்டதாகவும் அந்த கார் லெஃப்ட் எடுத்துட்டதாகவும் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட சொல்கிறாங்க. மேற்கொண்டு அந்த சமயத்தில் இது யதார்த்தமாக நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை பெருசாக நினச்சிக்கல அப்படின்னு இந்த சாண்ட்ரா போலீஸ் அதிகாரிகள் கிட்ட சொல்றாங்க. போலீஸ் அதிகாரிகளால் சாண்ட்ரா சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எதையுமே நம்பவே முடியல. எப்படி இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் கலைஞ்சிருந்திருக்கு, ஆனால் எந்த சத்தமும் இவங்களுக்கு கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு சந்தேகம் இந்த பெண் மேலேயே எழ ஆரம்பிக்குது. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் சாண்ட்ராவுடைய உடம்புல இருக்கிற காயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது லேசான காயங்களை தான் இருந்திருக்கு. கொலை செய்ய வந்தவன் சாண்ட்ராவை மட்டும் விட்டுட்டு எதனால ஜிம்மை மட்டும் கொலை பண்ணிட்டு போகணும் அப்படின்ற ஒரு சந்தேகமும் அவர்களுக்குள்ள எழ ஆரம்பிக்குது. அதே சமயம் வீட்டோடைய முன்பக்க கதவு பின்பக்க கதவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லாக் செய்யப்பட்ட நிலையில தான் இருந்திருக்கு. கார் கராஜோடைய டோர் மட்டும் திறந்திருந்ததுனால எதனால இந்த கதவு மட்டும் திறந்திருந்தது அப்படின்னு சாண்ட்ரா கிட்ட கேட்டபோது தான் அவளுடைய முகம் எல்லாமே படபடக்க ஆரம்பிச்சிருக்கு. உடனடியாக தன்னுடைய லாயர் கிட்ட பேச அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் கிட்ட சொல்லி இருந்திருக்கா. ஆனால் போலீஸ் அதிகாரிகள் சாண்ட்ராவை விடுறதா இல்லை. தொடர்ந்து சாண்ட்ரா கிட்ட உங்களுக்கு வலிப்பு நோய் எவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டபோது கடந்த 1 மாதமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு போலீஸ் அதிகாரிகள் அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்களை விசாரணை பண்ணும்போது இந்த சாண்ட்ரா நாய் எந்த சமயத்தில் குறைச்சிது அப்படின்னு சொன்னாங்களோ அந்த டைமிங்கில் ஏதாவது நாய் குறைச்ச மாதிரியான சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சா அப்படின்னு விசாரித்த போது எந்த ஒரு சத்தமுமே அந்த சமயத்தில் எங்களுக்கு கேட்கல அப்படின்னு தான் அக்கம் பக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த நபர்களும் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த சாண்ட்ரா மேலே தான் முழுக்க சந்தேகம் இருந்ததுனால பாலிகிராஃப் டெஸ்ட்டை எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. ஆனால் எனக்கு உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருக்குது, அதனால் எந்த டெஸ்ட்டுக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரில் சைன் பண்ணவும் அன்னைக்கு மறுத்து இருந்திருக்காங்க. ஆனால் தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் சாண்ட்ரா கிட்ட வற்புறுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. சாண்ட்ரா தன்னோட முடிவில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் நீங்கள் டெஸ்ட்டு வேணால் எடுக்க வேண்டாம், ஆனால் உங்களை டெஸ்ட்டு எடுக்க வர அந்த ஆஃபீஸர் கிட்ட மட்டும் நீங்கள் பேசுங்க, அவங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் அதற்குமே சாண்ட்ரா மறுப்பு தெரிவிச்சிருந்திருக்காங்க. தொடர்ந்து சாண்ட்ரா கிட்ட இப்போ உங்களுடைய கணவர் இறந்து போயிட்டாரு, உங்கள் கணவரை கொலை பண்ண வர உங்கள் கிட்ட கொடுத்தா நீங்கள் அவர் வாழ்வதற்கு 2வது சான்ஸ் கொடுப்பீங்களா, அப்படி இல்லைன்னா ஜெயிலில் தள்ளுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டபோது கண்டிப்பாக அவருக்கு ஜெயில் தண்டனை தான் கொடுத்தாகணும் அப்படின்னு சாண்ட்ரா சொல்லியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு உங்களுடைய கணவர் மேலே எவ்வளோ அக்கறை இருக்கு போன்ற எக்கச்சக்கமான கொஸ்டின் எல்லாமே சாண்ட்ரா கிட்ட இருந்து கேட்கப்பட்டிருந்திருக்கு. அப்படி கேட்டதன் மூலியமா முழுக்க சந்தேகமும் இந்த சாண்ட்ரா மேலே தான் போலீஸ் அதிகாரிகளுக்கு எழ ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் சம்பவம் நடந்த 2 நாட்களுக்கு பிறகு டிசம்பர் 24ஆம் தேதி இந்த சாண்ட்ரா மேலே மர்டர் சார்ஜெலாம் போட்டு அவங்கள கைது பண்ணியிருந்திருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் அந்த கிரைம் சீனை நோட்டமிட்டதில் அவர்களுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா அங்கே இருக்கிற ரத்தக்கரைக்குமே அங்கே இருக்கிற கிரைம் சீனுக்குமே எந்த விதத்திலையும் சம்பந்தம் இல்லாத அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. தொடர்ந்து அந்த வீட்டில் எங்கெங்கெல்லாம் ரத்தக்கரைகள் படிந்திருந்ததோ அது எல்லாத்தையுமே டிஎன்ஏ லேபுக்கு அனுப்பி செக் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததில் ஒரு ஆண் மற்றும் பெண்ணுடைய டிஎன்ஏ மட்டும் அந்த இடத்துல இருந்து கிடச்சிருந்திருக்கு. அந்த டிஎன்ஏவை போலீஸ் அதிகாரிகள் லேபில் செக் பண்ணி பார்த்ததில் அது இந்த ஜிம் ஃபேமிலியில் இருக்கிற யாரு கூடயுமே மேட்ச் ஆகலை. மேற்கொண்டு அந்த கார் கராஜில் இருந்து ஒரு பேக்கை கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அந்த பேக்குக்குள்ளே ஒரு கேம் விளையாடக்கூடிய பேட் ஒன்று இருந்திருக்கு. அதை செக் பண்ணி பார்த்ததில் அதுலேயும் ஒரு பெண்ணுடைய டிஎன்ஏ தான் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டிஎன்ஏவும் அந்த குடும்பத்தில் இருக்கிற யார் கூடயுமே மேட்ச் ஆகலை. மேற்கொண்டு சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு இந்த ஜிம்முடைய வீட்டுக்கு வெளியில் அன்றைய நாள் இரவு வாக்கில் சாட் சுல்லிவேன் அப்படின்ற ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருந்ததாகவும் அந்த நபரை பற்றி போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணதில் அவன் ஏற்கனவே ஒரு திருட்டு வழக்கில் சம்மந்தப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு ரீசெண்டாக தான் விடுதலை ஆயிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வருது. இதனால் அந்த மர்ம நபருடைய வீட்டுக்கு போயிட்டு போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ணி பார்த்ததில் அந்த இடத்துல அவன் இல்லாமலே போயிருந்திருக்கான். இதனால் தொடர்ந்து அவனை தீவிரமாக தேடி பார்த்துருந்துருக்காங்க. ஆனால் எங்கேயுமே அவன் கிடைக்காததுனால அவனை பற்றி
வச்சு விசாரணை பண்றத அப்படியே நிறுத்தி இருந்திருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு போலீஸ் அதிகாரிகள் கிட்ட இந்த சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, நான் கபோர்டில் அடைக்கப்பட்டு இருந்த நேரத்தில் எனக்கு பின்னாடி யாரோ ஸ்பானிஷ் மொழி பேசுற மாதிரியான ஒரு பெண் நின்றுகிட்டு இருந்தாங்க. ஆனா நான் அரை மயக்கத்தில் இருந்ததுனால அந்த பெண்ணை நான் சரியா பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்படி என்னதான் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட சாண்ட்ரா இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாலும் கூட சாண்ட்ராவை துளி கூட போலீஸ் அதிகாரிகள் நம்புறதா இல்லை. சாண்ட்ராவுக்கு எதிராக என்னதான் ஃபிசிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த வீட்டில் இருக்கிற நகை பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே காணாமல் போகலை. அதே சமயம் சாண்ட்ராவும் எந்த விதத்திலையுமே பாதிக்கப்படலை. இதனால் முழுக்க முழுக்க சாண்ட்ராவுடைய பர்ஃபெக்டான பிளானிங்காக தான் இந்த கொலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் இந்த சாண்ட்ரா என்ன சொன்னாலுமே நம்பாம தான் இருந்திருக்காங்க. பட் என்னதான் போலீஸ் அதிகாரிகள் சாண்ட்ரா தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு நினைச்சாலும் கூட அதற்கு உண்டான காரணத்தையும் அவங்க கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி விசாரணை பண்ணதன் மூலமா அவங்க 2 காரணங்களா இருக்கும் அப்படின்னு ஒரு யூகமா சொல்லியிருந்திருக்காங்க. முதலாவது காரணம் என்னன்னா, இந்த சாண்ட்ரா ஜிம் கிட்ட டிவோர்ஸ் கேட்டிருந்திருக்கலாம். அதற்கு அவர் சம்மதிக்காததுனால இவங்க அவரை கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தேரியும் சொல்லப்பட்டுச்சு. இரண்டாவது காரணமா சொல்லப்பட்டது என்னன்னா, இந்த சாண்ட்ராவுக்கு வேற ஒரு நபர் கூட பழக்கம் இருந்திருக்கலாம். அந்த நபர் கூட சேர்ந்து கூட இந்த ஜிம்மை கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. மூன்றாவதா சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, இந்த ஜிம் இறப்பதற்கு முன்னாடியே தன்னுடைய பேரில் 2,50,000 அமெரிக்கன் டாலர் கிட்ட இன்சூரன்ஸ் பணம் போட்டு வச்சிருந்திருக்காரு. இதனால இந்த பணத்தோடைய பெனிஃபிட் தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜிம்மை போட்டு தள்ளி இருக்கிறான் அப்படின்ற மாதிரியான போலீஸ் அதிகாரிகளுடைய ஸ்டேட்மெண்ட்டும் அந்த சமயத்தில் செய்தித்தாள்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டிருந்திருக்கு. மேற்கொண்டு ஜிம்முடைய சடலத்தை போலீஸ் அதிகாரிகள் அந்த கபோர்டில் இருந்து மீட்டெடுக்கும் போது உடம்புல எந்தவித துணியுமே இல்லாமல் தான் மீட்டெடுத்திருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது இந்த பெண் ஜிம் கிட்ட லாபகமாக பேசி ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபடுவதற்கு முன்னாடி 4 மாதிரி ஒரு கேம் ஒன்று ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் ஜிம் கிட்ட கூறியிருந்திருக்கலாம். அதன் அடிப்படையில் ஜிம் தன்னுடைய துணிகள் எல்லாத்தையுமே விலக்கி விட்டதுக்கு பிறகு ஜிம்முடைய கைகால்கள் எல்லாத்தையுமே இந்த சாண்ட்ரா பெட்டில் கட்டியிருந்திருக்கலாம். அதன் பிறகு ஜிம்மை கொலை பண்ண இவங்க முயற்சி பண்ணியிருந்திருக்கலாம். அந்த சமயத்தில் ஜிம் தன்னை தற்காத்து கொள்வதற்காக கைகளை நீட்டும் போது அவருடைய கைகளில் வெட்டுக்காயங்கள்லாம் விழுந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டும் போலீஸ் அதிகாரிகள் சொல்லியிருந்திருக்காங்க. இந்த வழக்கில் மேலும் இருந்த சந்தேகங்கள்லாம் என்னென்னா, போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டுக்கு போன போது அந்த வீட்டில் இருக்கிற மெழுகுவத்தி, அதாவது அந்த பாத்டப்புக்கு பக்கத்தில் இருந்த மெழுகுவத்தி எரிஞ்சுக்கிட்டே தான் இருந்திருக்கு. அதே சமயம் இந்த இறந்து போன ஜிம்முடைய கன்னு வந்து லோடடாக இருந்திருக்கு. ஒருவேளை மூன்றாவது நபர் தன்னை தாக்கும்போது அவர்கிட்ட இருக்கிற கன்னை பயன்படுத்தி கூட அவர் இவங்கள சுட்டு இருந்திருக்கலாம். அப்படி எதுவுமே அவங்க பண்ணவே இல்லை. இதை வச்சு பார்க்கும்போது ஜிம் தன்னுடைய மனைவியான சாண்ட்ரா கிட்ட இருந்து தப்பிப்பதற்காக கைகளை நீட்டி இருந்திருக்கலாம். அந்த சமயங்களில் தான் அவருடைய கைகள்லையும் உடம்புலையும் பல வெட்டுக்காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வராங்க. இன்னொரு சந்தேகம் என்னன்னா, அந்த சாண்ட்ரா அடைக்கப்பட்டிருந்த கபோர்டுக்கு வெளியில டோருக்கு மேல சேர் சாய்த்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னல, அதை இவங்க எப்படி பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, கீழே இருக்கிற அந்த ஃப்ளோர் மேட்டை பயன்படுத்தி அந்த சேரை மெல்லமா இழுத்து ஒரு டோரை திறந்தபடி இன்னொரு டோர் மேல அந்த சேரை சாய்த்து வைத்திருக்கலாம் அப்படின்னும், அதன் பிறகு ஃப்ளோர் மேட்டை பயன்படுத்தி அதை கம்ப்ளீட்டா இன்னும் மேற்கொண்டு சாய்த்து வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் தங்களுடைய தேரியை நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருந்திருக்காங்க. இப்படி போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைச்ச சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸை வச்சு கிராஃபிக்ஸ் படத்து மூலியமா இந்த சாண்ட்ரா எப்படி ஜிம்மை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத 2017 நீதிமன்றத்தில் போலீஸ் அதிகாரிகள் விவரிச்சிருந்திருக்காங்க. இறுதியா சாண்ட்ராவுக்கு 27 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுக்கப்படுது. அப்போ வரைக்குமே தான் ஒரு இன்னசென்ட் அப்படின்னும் தான் ஜிம்மை கொலை பண்ணல அப்படின்னு தான் தெரிவிச்சிருந்திருக்காங்க. அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்லேயும் அவங்களுக்கு எந்த ஒரு வலிப்பு நோயும் இல்லை அப்படிங்கிறது தான் தெரிய வருது. அதே சமயம் இந்த சாண்ட்ரா போலீஸ் அதிகாரிகள் கிட்ட அந்த பாலிகிராஃப் டெஸ்ட், டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. அதுக்கு அவங்க என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, அப்படி ஒரு வேலை கிடச்சிதுன்னா வீட்டில் இருக்கிற டிஎன்ஏ என்னுடைய டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி என் மேலே வீண் பழியெல்லாம் நீங்கள் போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இந்த சாண்ட்ரா தெரிவிச்சிருந்திருக்காங்க. ஆனால் சாண்ட்ரா என்னதான் தான் ஒரு இன்னசென்ட் அப்படின்னு சொன்னாலும் கூட இவங்க மேல்முறையீடெல்லாம் அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. நீதிமன்றம் அதுக்கு மறுப்பு எல்லாமே தெரிவிச்சிருந்திருக்காங்க. தொடர்ந்து சாண்ட்ரா தற்போதைக்கு ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2032க்கு மேலே தான் அவங்களுக்கான பெயிலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 2018 வாக்கில் கேத்தலின் அப்படின்ற ஒருத்தர் இந்த பெண் ஒரு இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாதகமாக பேசியிருந்திருக்காரு. மேற்கொண்ட 2022 கூட டெக்சாஸில் இருக்கிற ஒரு அமைப்பினர் இந்த பெண் கிட்ட வந்து பேசும்போது போலீஸ் அதிகாரிகள் கிட்ட என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்களோ அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் அவர்கள்கிட்டையுமே சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ வரைக்குமே சாண்ட்ரா ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இதில் போலீஸ் அதிகாரிகளுக்கு இப்போ வரைக்குமே இருக்கிற ஒரு மர்மம் என்னன்னா, சாண்ட்ராவால் இந்த கொலையை தனியாக பண்ண முடிஞ்சுதா, அப்படி இல்லைன்னா வேற யாரையாவது கூட்டு சேர்த்து கொண்டு பண்ணாங்களா அப்படிங்கிறத கடைசி வரைக்குமே அவர்களால் கண்டுபிடிக்க முடியாமலே போயிருந்திருக்கு. இவ்வளோ விஷயங்கள் கேட்டதுக்கு பிறகு சாண்ட்ரா நிரபராதியாக இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுடைய மனது என்ன சொல்லுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் 5க்கு எவ்வளோ ஸ்டார் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.